பயப்படாத பயப்படாதடா. Hi, this is Aurora Sinclair and இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. How was my day yesterday and எப்படி வந்து என்னுடைய ஃப்ளட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்னையில இருந்துச்சு. ஃப்ளட் இருந்துச்சா இல்ல, மழை இருந்துச்சா இருந்துச்சு, கொஞ்சமா இருந்துச்சு. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி ப்ரிப்பேர்ட் ஆயிருந்தேன், என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நேற்று என்னோட டே எப்படி போச்சு, நான் ஜிம்முக்கு போனேன், ஜிம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ please do subscribe to my YouTube channel, follow my Instagram page for upcoming videos. Let's get started. ஸோ நான் வந்து சென்னையில இல்லை, நான் வந்து சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கேன். ஸோ இங்கே அந்த அளவுக்கு மழை எதுவுமே இல்லை. ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. பட் சொல்லுவாங்கல்ல காற்றுடன் கூடிய கனமழை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சமா ரெயின்ஃபால் இருந்துச்சு, பவர் கட்டும் ஆகல. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இங்க இருக்க எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ க்ரோசரிஸ் ஆல்ரெடி வந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால we are quite prepared for anything, but nothing happened luckily. ஸோ இப்படிதான் என்னுடைய அந்த 2-3 days போச்சு. பவர் கட் எதுவுமே இல்லை. பட் that's how my day went. நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்டோட நான் ஜிம்முக்கு போனேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளட்டுக்கு ப்ரிப்பேர்டா கொஞ்சம் கேஷ் வித்ட்ரா பண்ணியிருந்தேன் பேங்க்ல இருந்து, ஏடிஎம்ல இருந்து. அதை போய் திருப்பி டெபாசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா, ஏடிஎம்ல வந்து இந்த ஏடிஎம்ல வித்ட்ரா மட்டும் தான் பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியாது. எனக்கு ஏன் புரியல. வித்ட்ரா மிஷின் இங்க இருக்கும், டெபாசிட் பண்ற மிஷின் பக்கத்துல வச்சா என்ன? சரி, ஓகே. சரி, பக்கத்துலேயே பேங்க் ஓப்பனா இருந்தது. போயிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து கவுண்டர்ல வந்து அவங்க வந்து சாப்பிட்டு போயிருந்தாங்க. சரி, அவங்க சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி போய் கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போனேன். நான் எப்படிப்பட்ட ஒரு ஜிம் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் ஜிம்முக்கு போனா கார்டியோ மட்டும், எல்லாருமே இருந்தா கார்டியோ மட்டும் தான் பண்ணுவேன். பிகாஸ் நான் எனக்கு அவ்வளோக்கா இந்த வெயிட் லிஃப்டிங்கா இல்லை இந்த மிஷின் இந்த வேலை பண்ணணும், நான் இந்த வேலை பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இல்லை. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லாமே எனக்கு ஒரு ட்ரெயினர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது வேற ஜிம், இது வேற ஜிம். இந்த ஜிம்ல வந்து எல்லா மிஷினும் வேற வேற இடத்துல இருக்கு. அண்ட் நான் போய் எல்லாம் தப்பு பண்ணி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ட்ரெயினர் இருந்தா வந்து ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி அவங்களே வந்து மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து அதை செஞ்சா மட்டும் போதும். ஆனா இங்க வந்து நம்ம ரியலி ஷை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மத்தவங்க கிட்ட இது எப்படி ஒர்க் ஆகும், எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். ஷை அப்படின்னா என்கிட்ட யாருக்குமே வந்து பேசிடவே கூடாது. நான் பயங்கர ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவேன் நான் தனியா இருந்தேன்னா. ஏன் இப்படி பாக்குறா? இன்கேஸ் என்னோட ஃப்ரெண்டோட இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டோட இல்ல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்களோட இருந்தேன்னா என்னோட வைபே வேற. பட் நான் தனியா இருந்தா ரொம்ப குவைட்டா இருப்பேன். ஐ மேக் ஷூர் ஐ கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே குஜ்ஜை தலை நிமிடாம அப்படி போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன். நான் ஜிம்முக்கு யூஸ்வலா இதுக்கு முன்னாடி நான் போனேன்னா நான் மோஸ்டா கார்டியோ அதுக்கப்புறமேட்டு அந்த சைக்கிளிங் தான் பண்ணுவேன். நான் வேற ஏதாச்சும் புதுசா பண்ணாலும் யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னா ஐயோ நான் ஏதாவது தப்பா பண்றேன்னா அதை என்ன பாக்குறாங்க அப்படியே எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ நேற்று என்னோட ஃப்ரெண்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் கான்பிடென்ட்டா அவங்க கிட்ட கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன, நீங்க எப்படி உங்களோட பாடி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்னோட பாடி டைப் சொல்லிடுறேன். நான் பயங்கர ஸ்கின்னியான பர்சன். நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன். நான் பிறக்கும் போது சம்திங் நான் கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் அண்ட் 2 kg சம்திங் தான் இருந்தேன். ஸோ அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே என்னோட வெயிட் வந்து அண்டர் வெயிட் தான் இருக்கு. இப்போ கூட நான் 43 kg தான் இருக்கேன். என்னோட ஹைட்டுக்கு வந்து இது கம்மி தான். இட்ஸ் நாட் அ ஹெல்தி வெயிட். பட் எஸ், என்னோட அது இல்லாம நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னா 7 o'clock மேல நான் சாப்பிட மாட்டேன். சுகர் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன். என்னால வந்து கம்ப்ளீட்டா சுகர் ஃப்ரீயா போக முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கொழுக்கட்டையிலே அந்த ஸ்டஃபிங் வந்து வேர்க்கடலை கிரவுண்ட் கரெக்டா வேர்க்கடலை ஸ்டஃபிங் என்னோட மெயின் ஃப்ரெண்ட் செஞ்சு எடுத்துருவாங்கன்னா அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் என்னால ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. பட் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் சாக்லேட்ஸ் ஒரு டெசர்ட்ஸ் இல்லை வந்து ஜூஸ்ல சுகர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். பட் திஸ் வந்து ரேர்லி அக்கேஷனலி என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் சாப்பிட்டுருவேன். அண்ட் என்னோட பாடி டைப்புக்கு இது செட் ஆகுது. அண்ட் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் ஸ்கினியா இருந்தாலும் எனக்கு தொப்பே இருக்கும். பிகாஸ் அப்போ நான் வந்து எனக்கே தெரியாம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுருக்கேன். நைட் எல்லாம் எந்திரிச்சு போய் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுல எடுத்து சாப்பிட்டுருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நைட் 7 o'clock மேல சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்.
நேத்து பெருசா எதுவுமே இல்லை. நாங்க வந்து பேங்க்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்க வெளியே போய் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் என்னோட டே போச்சு. அண்ட் டு ஆட், என்னோட டாகுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆயிருக்கு. பிளட் அப் ஆயிருக்கனால என்னால வந்து டாக் டயப்பர்ஸ் வந்து போய் வாங்க முடியல. ஸோ நான் ஒரு பேபி டயப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸல் சைஸ். அதே அது பேக்ல வந்து ஹோல் போட்டு அவங்க டெய்லி வந்து ஃப்ரீயா போக்குற மாதிரி அந்த மாதிரி தான் நான் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஐடியா இல்லை, யாராச்சும் டாக் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு டாக் வந்து ஹீட்ல இருந்தா எவ்வளவு நாள் ப்ளீட் ஆகும், வேற ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வலிக்குமா இல்லை, எனக்கு நான் கூகுள்கிட்ட கேட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர் இல்லை. ஸோ உங்களே யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறவங்க டாக் ஓனர்ஸா இருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.